ஹே காய்ஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ இன்னைக்கான இந்த ஒரு அப்டேட் ஸ்டுடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா அவருடைய 46வது படத்தை பற்றி தான். ஸோ இனிமேல் சூர்யா அவருடைய 46வது படம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த படத்துக்கான டைட்டில் வச்சிட்டாங்க. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ படத்தோட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த படத்தில் நம்ம சூர்யா அவரோட பேர் வந்து விஸ்வநாத் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாவில் ஆரம்பத்திலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட பேர் விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த படத்தோட பேர் வந்து விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் அப்படின்ற மாதிரி அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ போஸ்டர்ல நம்ம சூர்யா அவர்கள் வந்து கையில ஒரு குழந்தையோட நின்னுட்டு இருக்காரு. அண்ட் நம்ம சூர்யா அவரோட லுக்ன்றது சூப்பரா இருக்குது பாக்குறதுக்கு. சோ கண்ணாடி எல்லாம் போட்டு மாசா நிக்கிறாரு. சோ சுத்தி வந்து பாத்தீங்கன்னா பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்குற ஒர்க் மேன் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. சோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது குழந்தையும் பாத்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கதைக்களம் மாதிரி தான் எனக்கு தோணுது. சோ அந்த மாதிரி தான் போஸ்டர் இருக்குது. சோ இதை பார்க்கும்போது அப்படியே டாடா படம் தான் ஞாபகம் வருது. நான் டாடா படத்துலயும் இப்படிதான் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் விட்டாங்க. சோ அதன்படி இந்த ஒரு படத்துக்கு இப்படிதான் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் விட்டுருக்காங்க. சோ படம் என்ன மாதிரியான கதைகளத்தோட வருதுன்னு தெரியல. பட் சூர்யா அவர்கள் என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான காதல் ஒரு நோக்கத்துடன் குடும்பம் என்ற தலைப்பில் திரைக்கு வருகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த படம் ஒரு குடும்ப படம் அண்ட் லவ்வும் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. சோ பொறுத்து இந்த பக்கம் படம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லுக் வருது அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. சோ அந்த போஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடை காட்டி ரெண்டு கதவு திறக்கிற மாதிரி எனக்கு காமிச்சிருப்பாங்க. சோ இதுல இருந்து தெரிஞ்சு போச்சு இந்த படம் ஒரு குடும்ப படம் அப்படின்ற மாதிரி. சோ இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஐடி கம்பெனில இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. கையில குழந்தை காமிச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது குடும்பம் காதல் வேலைன்னு சொல்லிட்டு மூணுத்துலயும் கலந்து நம்ம சூர்யா அவர்கள் இருப்பார் போல இருக்கு. சோ பொறுத்து வந்து பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. சோ கண்டிப்பா சூப்பரா வரப்போகுது. அண்ட் இந்த ஒரு படத்தை ஓடிடில தான நெட்ஃபிளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலா கீழ தான கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த ஒரு படத்தை ஓவர்சீஸ்ல பார் ஃபிலிம் வாங்கியிருக்காதான் சொல்லிட்டாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் மியூசிக் யார் வாங்கியிருக்கா, அதாவது மியூசிக் ரைட்ஸ் யார் வாங்கியிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதித்யா அவங்க தான் வாங்கியிருக்காங்க. சோ வேற லெவல்ல இருக்க போகுது. சோ படத்தோட டீலிங்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் சொன்னோம். சோ படம் வேணா ஜூலை மந்த் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க. சோ கண்டிப்பா சூர்யா ஃபேன்ஸ்க்குலாம் வேற லெவல் ட்ரீட் இருக்குது. சோ வெறித்தனமா இருக்க போகுது. சோ ஜூலை 23 தான் நம்ம சூர்யா அவருடைய பர்த்டே. சோ பர்த்டே ஸ்பெஷலா இந்த ஒரு படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க போல இருக்கு. சோ வேற லெவல் தான். சோ சூர்யா அவருடைய பர்த்டே அன்னைக்கு நமக்கு வேற லெவல் ஒரு ட்ரீட் இருக்குது. சரி ப்ரோ இதெல்லாம் இருக்கட்டும், கருப்பு எப்போ வரும் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா கருப்பு வேணா சம்மருக்கு வர போகுதுன்னு சொல்லிட்டு ஆர்ஜே பாலாஜி அவர் சொல்லிட்டாரு. சோ இதன்படி பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் மிடில் கூட வந்து பாத்தீங்கன்னா கருப்பு வந்துரும். சோ அதனால வேணா ஏப்ரல்ல கருப்பு வந்துரும். மே ஜூன் 2 மாசம் தான் வெயிட் பண்ணணும். சோ வெயிட் பண்ணணும் அப்படின்னா இந்த விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் படம் வந்துரும். சோ தாறுமாறா இருக்க போகுது. சோ வெங்கி அட்லூரி அவர்கள் சூப்பரா எடுத்திருக்க போறாரு. அண்ட் இந்த சூர்யா 46 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பத்தி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த படத்தோட டைட்டிலான விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்து நம்ம சூர்யா அவரோட கருப்பு படத்தை பத்தி ஆர்ஜே பாலாஜி அவர்கள்ட்ட அப்டேட் கேட்டதுக்கு அவர் நக்கலா பதில் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா கருப்பு படத்தை பத்தி ஏதாவது அப்டேட் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு நீங்க அப்டேட் கேட்டு வேற ஒரு வேலைக்கு போயிடுவீங்க. பட் எனக்கு அப்படி கிடையாது, எனக்கு இந்த ஒரு வேலை தான் அப்படின்ற மாதிரி நக்கலா பதில் சொல்லியிருக்காரு. சோ கருப்பு படத்துல இருந்து அவர் கடைசி வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. சோ லாஸ்டா கொடுத்த அப்டேட்னா இந்த படம் சம்மருக்கு வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சோ அந்த வகையில இந்த படம் சம்மருக்கு தான் வருது. சோ சம்மருக்கு சோலோவா வருதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கூடவே காரா வர மாதிரி இருக்கு. சோ தனுஷ் அவருடைய காரை வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 30 வரும் அப்படின்ற மாதிரி அபிஷியலா சொல்லிட்டாங்க. இன்னும் இவங்க டேட் கன்ஃபார்ம் பண்ணல. சோ இதன்படி பார்த்தோம் அப்படின்னா கருப்பு கண்டிப்பா வந்து ஏப்ரல் 15 இல்லைன்னா ஏப்ரல் 20 வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. சோ பொறுத்து வந்து பார்ப்போம். கருப்பு படத்துல இருந்து செகண்ட் சிங்கிள் இந்த மாசத்துல எதிர்பார்க்கலாம்னு சொல்றாங்க. சோ இந்த மாசத்துல கருப்பு படத்தோட அப்டேட்டும் இருக்குங்கறாங்க. சோ அதனால இந்த மாசத்தோட மிடில்ல இல்ல எலெக்ஷன் டேட் அறிவிச்ச மறுநாளே வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் சிங்கிள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ பொறுத்து வந்து பார்ப்போம். மூவி டீம் அப்டேட்ஸ் கொடுக்க ரெடியா இருக்காங்க. அப்டேட் வந்தது உடனே அப்டேட் பண்றோம். அண்ட் அடுத்து நம்ம யாஷ் அவர்கள் நடிக்கிற டாக்ஸிக் படத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த படத்துல ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ சாங் எல்லாருமே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ சாங் வந்து பாத்தீங்கன்னா படத்துக்கான சாங் மாதிரியே தெரியல. சோ அதாவது சீனோட போற மாதிரியான ஒரு சாங் மாதிரி தான் தெரியுது. சோ டபாகி அப்படின்ற ஒரு டைட்டில் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ டபாகி அப்படின்னா அழிவு பேரழிவு அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ இதன்படி பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு அழிவுக்கு முன்னாடி இந்த ஒரு சாங் வரும்னு நினைக்கிறேன். சோ அண்ட் ஹீரோயின் வேற கூட இருக்காங்க. சோ அதனால என்ன மாதிரியான இது இருக்குன்னு பார்ப்போம். சோ இவங்க வீடியோ சாங் ரிலீஸ் பண்ணல, வெறும் ஆடியோ மட்டும் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ பொறுத்து வந்து பார்ப்போம் படத்துல என்ன மாதிரி இந்த சாங் செட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதை கேட்கும்போது வந்து பாத்தீங்கன்னா விவேகம் படத்துல லாஸ்டா ஹீரோயின் ஒரு பாட்டு பாடுவாங்க இல்லையா, சோ அதுதான் ஞாபகம் வருது. சோ அந்த மாதிரி தான் இது இருக்குது. சோ பார்ப்போம் என்ன மாதிரி படத்துல பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த டாக்ஸிக் படத்தை பத்தி இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னா இந்த படத்தோட ட்ரைலர் இருந்தா இந்த மார்ச் மாசம் 8ஆம் தேதி ரிலீஸ் ஆக போறதா சொல்லப்படுது. சோ படம் வந்து 19ஆம் தேதி ரிலீஸ் அப்படிங்கும்போது ட்ரைலர்னா 10 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ அதனால கரெக்டா தான் பிளான் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. சோ அந்த வகையில மார்ச் 8ஆம் தேதி ட்ரைலர் இருக்குது. அண்ட் இந்த படத்தை கூட கிளாஸ் விடக்கூடிய துரந்தர் 2 இந்த படத்தோட ட்ரைலர் இருந்தா நெக்ஸ்ட் வீக் வரும். இல்ல அப்படின்னா நாளைக்கு நாளானைக்கு அப்டேட் கொடுத்து ட்ரைலர் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. சோ இந்த படமும் மார்ச் 19ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. சோ பொறுத்து வந்து பார்ப்போம் ரெண்டு பெரிய படங்களும் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ டாக்ஸிக் துரந்தர் ரெண்டுமே பெரிய படங்கள். சோ பெரிய படங்களையும் தாண்டி டியூரேஷன்ல இந்த ரெண்டு படமான பெரிய படம். சோ அந்த வகையில டாக்ஸிக் வந்து பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் 15 நிமிஷம் 3 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. சோ இது ஓகே தான். 3 மணி நேரம் 15 நிமிஷம் போது வேணா கண்டிப்பா நல்லா இருந்துச்சு அப்படின்னா உட்காந்து பார்ப்பாங்க. சோ உட்காந்து பார்க்குற அளவுக்கு இல்ல போர் அடிக்குது அப்படின்னா கண்டிப்பா இதனா ஒரு பேக் ஃபயர் தான். சோ படம் எப்படி இருக்குன்றத பொறுத்து வந்து 3 மணி நேரம் 15 நிமிஷம் தான் அமையும். சோ பாப்போம் இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் துரந்தர் 2 படத்தோட டியூரேஷன் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து 3 மணி நேரம் 15 நிமிஷத்துல இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இதுவும் சொல்லப்பட்டுச்சு. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் 50 நிமிஷம் இருக்கும், 3 மணி நேரம் 46 நிமிஷம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ 3 மணி நேரம் 50 நிமிஷம் அப்படின்னா கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு போகுது. சோ படத்தை 4 மணி நேரத்துக்கு எடுத்து வைப்பீங்க அப்படின்ற மாதிரி 4 மணி நேரத்துக்கு எடுத்து வச்சிருக்காங்க போல இருக்கு. சோ 4 மணி நேரம் எடுத்து வைக்கிறது பெரிய விஷயம் இல்ல. தியேட்டர்ல லாக் ஆகாம போர் அடிக்காம உட்கார்ந்து பார்க்குற அளவுக்கு
இருக்கணும். ஸோ அப்படி இருக்குமா அப்படின்றது தெரியல. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். படத்தை என்ன மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட ட்ரெய்லர் வந்து நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இதெல்லாம் தாண்டி இன்னும் சென்சார் சர்டிஃபிகேட் வரல. ஸோ அது வந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மா தெரிஞ்சிடும் இந்த படம் எவ்வளோ டியூரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சென்சாருக்கு போயிட்டு வந்து வேற ஏதாவது கட் பண்ண சொல்லி கட் பண்ணாங்க அப்படின்னாலும் அதெல்லாம் டியூரேஷன் குறையும். ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த படம் எவ்வளோ டியூரேஷன் வருது, இந்த 2 படமும் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த டாக்ஸிக் படத்துல இருந்து ரிலீஸ் பண்ண டபாகி சாங் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த இடத்துல நம்ம பிரபாஸ் அவர்களுடைய ஸ்பிரிட் படத்துல இருந்து அபிஷியலா ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்தோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல விவேக் ஒபராய் அவர்கள் நடிக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இவர் வந்து இப்ப வில்லனா இருக்க போறாரு அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. ஸோ இவருக்கான ரோல் வந்து வில்லன் தான். ஸோ வில்லனுக்கு பேர் வந்து ஐஸ்வர்யா தேசாய் அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. ஸோ இவர் தான் வில்லன் அப்படின்ற மாதிரி இப்ப கன்ஃபார்மா சொல்லிட்டு இருக்காங்க. சரி இப்ப இவர் வில்லன் அப்படின்னா ஆல்ரெடி வந்து டாங்லி அவர்கள் தான் வில்லன் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு டவுட் வந்துச்சு. ஸோ இதன்படி தேடி பார்க்கும்போது டாங்லிங் இவர் வந்து பாத்தீங்கன்னா இருந்தா தான் இருப்பார் இந்த படத்துல அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. மேபி இல்லாம கூட போகலாம் அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஆக்டர் அப்படின்னால ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த ஸ்பிரிட் படத்துக்கு இருக்கு. ஸோ அதனால இவர்னா கேமியோவாது பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ அந்த வகையில் இவர் இருப்பாரா இல்லையா அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனா இப்போ வரைக்கும் நமக்கு கிடைக்கல. ஸோ மூவி டீம் இது அஃபிஷியலா கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா இவர் இருக்காரு அப்படின்னா இருக்காருன்னு சொல்லி மிகப்பெரிய ஹைப்ன்றது படத்துக்கு ஏறும். ஸோ இவர் அப்படி இல்லாம போயிட்டாரு படத்துல அப்படின்னா அது மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆயிடும். அண்ட் இது மட்டும் இல்லாம இருந்துட்டாருன்னா பிரச்சனை இல்லை, ஒரு கேமியோவா இருந்துட்டு போனா கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா ஃபேக்கான நியூஸ் வந்து ஒரு ஹைப்ன்றது கிரியேட் ஆயிருக்கும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கும். பட் வரல அப்படின்னா அது மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்டா இருக்கும். ஸோ அதனால மூவி டீம் வந்து இவர் இருக்காரா இல்லையா அப்படின்ற ஒரு அப்டேட் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கு. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் மூவி டீம் இது அப்டேட்டா கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல நம்ம ஹிப்ஹாப் ஆதி அவர்கள் நடிக்கிற மீசை முறுக்கு 2 இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து மார்ச் 4ஆம் தேதி ரிலீஸ் ஆக போறதா அஃபிஷியலா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பாட்டு எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ ஹிப்ஹாப் ஆதி அவர்கள் தான் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால சாங் எப்படி வருது அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம். அண்ட் இந்த படம் வந்து சம்மருக்கு வரதா சொல்லியிருந்தாங்க. ஸோ சம்மர் அப்படின்னா ஏப்ரலுக்கு வருமா மேக்கு வருமா ஒரு டவுட் இருக்கு. ஸோ ஏப்ரல் வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஏப்ரல்னா கருப்பு கரை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த படம் மே மாசம் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் ரிலீஸ் டேட் எப்படி லாக் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல நம்ம ராம் சரண் அவர்கள் நடிக்கிற பெடி இந்த படத்தோடைய டப்பிங் ஒர்க்கை நம்ம ராம் சரண் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலா வீடியோ கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ வேற லெவல் சம்பவம் தான். அண்ட் இதுக்கப்புறமா இந்த படத்தோட செகண்ட் சிங்கிள் இன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சொன்ன மாதிரி இன்னைக்கு நைட் 7:02க்கு ரிலீஸ் ஆக போறதா அஃபிஷியலா சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு போஸ்டர் விட்டு. ஸோ இந்த பாட்டோட டைட்டில் ராய் ராய் ராரா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் சாங் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போஸ்டர் பார்க்கும்போது ஒரு குத்து சாங் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் சாங் என்ன மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்த நம்ம நானி அவர்கள் நடிக்கிற தி பாரடைஸ் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளான ஆயாஷே சாங் தெலுங்குல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே இப்போ தமிழ்லயும் ஹிந்திலையும் ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால இன்னைக்கு ரிலீஸ் பண்றாங்களாமா. இன்னைக்கு எத்தனை மணிக்குன்னு தெரியல. இன்னும் எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. ஸோ அதனால எப்போ ரிலீஸ் பண்ணாலும் நைட்டு தான் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ பொறுத்துருங்க கண்டிப்பா தாறுமாறா இருக்க போகுது. ஸோ தெலுங்குல ரிலீஸ் ஆகி வெறித்தனமான சம்பவத்தை பண்ணிருச்சு. வியூஸ்ன்றது கிட்டத்தட்ட இப்போ 30 மில்லியன் தாண்டி போயிட்டு இருக்கு. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா தமிழ்ல ஒரு சம்பவம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அனிருத்தா மியூசிக் ஸோ கண்டிப்பா தமிழ்ல பிரிச்சு வச்சிருப்பாரு. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் சாங் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல நம்ம அல்லு அர்ஜுன் 22 இந்த படத்துல இருந்து ஒரு அஃபிஷியல் அப்டேட் வரப்போறதா சொல்லியிருந்தோம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்ச் 6ஆம் தேதி ஜான்வி கபூர் அவருடைய பர்த்டே. ஸோ இந்த அல்லு அர்ஜுன் 22 ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜான்வி கபூர் அவர்கள் இருந்தாங்க அப்படின்னா அஃபிஷியலா ஒரு போஸ்டர் விட்டு சன் பிக்சர்ஸ் வந்து ஜான்வி கபூர் ஆன் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் கொடுப்பாங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால நம்ம வந்து இவங்க இந்த படத்துல இருக்காங்களா இல்லையா அப்படின்றது இனிமே குழம்ப தேவையில்லை. ஸோ மார்ச் 6ஆம் தேதி வரக்கூடிய அப்டேட் வச்சு நம்மளால தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்டேட் வந்தாலும் வரனாலும் நமக்கு அப்டேட் இருக்குது. ஸோ வந்துச்சு அப்படின்னா ஓகே இவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ வரல அப்படின்னா இவங்க இல்ல அப்படின்ற மாதிரி அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ அந்த வகையில பொறுத்து வந்து பார்ப்போம் மார்ச் 6ஆம் தேதி ஏதாவது அப்டேட்ஸ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவுதான் இன்னைக்கான மூவி அப்டேட்ஸ். அந்த மூவி அப்டேட்ஸ் பத்திலாம் உங்களோட பிரிண்ட் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்கிற எல்லா அப்டேட்டையும் ஒரே வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.